அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேலூரில் ஆதியோகி ரதம் தாங்க சப்ஜெக்டு. ஈஷா மகா சிவராத்திரி வேலூரில் நேரடி ஒளிபரப்பு 2 விஷயங்கள் பேச போகிறோம். நான் தென்கைலாய பக்தி பேரவை தன்னார்வ தொண்டர் மணிவண்ணன், இவர் ஒரு தன்னார்வ தொண்டர் திரு குணசீலன், இவர் ஒரு தன்னார்வ தொண்டர் திரு விஜயகுமார். வேலூரில் மகா சிவராத்திரி கொண்டாட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் ஆதியோகி ரதம் யாத்திரை. மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் இருந்து புறப்பட்ட ஆதியோகி ரதம், மொத்தம் 4 ரதம்ங்க. ஆதியோகி சிலை அதில் இருக்கும். 4 ரதம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, புதுச்சேரி, அனைத்து மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கும் பயணம் படுது. வேலூரில் பிப்ரவரி 2ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் வேலூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள நகரங்களுக்கும் பயணம் படுது. தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக பக்தி மார்க்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக, மக்களிடையே பக்தி மார்க்கத்தை கொண்டு வரும் விதமாக சிவபக்தர்களால் இந்த ஆதியோகி ரதம் ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு, புதுச்சேரி சுற்றுப்பயணம் படுதுங்க. இதனுடைய துவக்கம் ஜனவரி 5 ஈஷா யோகா மையத்தில் பேரூர் ஆதீனம் அவர்கள் துவக்கி வச்சார். மொத்தம் 35,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆதியோகி ரதம் ஈஷா யோகா மையத்தை சென்றடையுது. அது மட்டுமல்லாமல் ஒரு 7 தேர் பாத யாத்திரையாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வராங்க. எப்படி நம்ம பயணிக்கு பாத யாத்திரை கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி தேர் பாத யாத்திரையாக ஈஷா யோகா மையத்துக்கு மகா சிவராத்திரி அன்று வந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மகா சிவராத்திரி விழா ஈஷாவில் நடைபெறுவது. ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 36 இடங்களில் மகா சிவராத்திரி விழா நேரடி ஒளிபரப்பு பண்ணப்படுகிறது. அந்த வகையில் வேலூரில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா ராணி மஹாலில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் இங்கே நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இங்கே கூட்டு தியானம், அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் நிகழ்ச்சி இருக்குது. ஆயிரக்கணக்கானவர் இங்கே அன்னதானம் பெறலாம். பொதுமக்களுக்கு இலவசமாக இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். ராணி மஹாலில் அனைவருக்கும் இலவச சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சம் தரப்படுகிறது. மகா சிவராத்திரி விழாவில் உங்கள் அனைவரும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ளுமாறு தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. சார், இப்போ வேலூரில் பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்குங்க. வேலூரில் 2 நாள் முடிஞ்சுது. அடுத்தது இப்போ ராணிப்பேட்டைக்கு போயிருக்கு, ஷோலிங்கரம் போகுது, குடியாத்தம், நாளைக்கு கேவிக்குப்பம் மறுபடியும் வருது, திருப்பத்தூர். அப்படி மொத்தம் 35,000 கிலோமீட்டர் ரதம் பயணம் பாண்டிச்சேரிக்கும் போகுது, எல்லா கிராமங்களுக்கும் போகும்.